எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சங்கீதம் 23 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாவீது கர்த்தரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, ஒரு மேய்ப்பராக அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதாவது நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்னோட மீட்பர், இரட்சகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அவர் தான் என் பாவத்துக்காக மரிச்சார், என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் விசுவாசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விசுவாசித்து இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பனாக இருக்கிறாரு, நண்பனாக இருக்கிறாரு, தேற்றரவாளனாக இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மேய்ப்பராக இருக்கிறாரு. அதாவது நம்மளை மேய்க்கிற ஆளாக இருக்கிறாரு. அதாவது நம்மளோட ஊரில் ஆடு மாடு மேய்க்கிறவங்கள பார்த்துருப்போம், நம்மளே ஆடு மாடு மேய்ச்சிருந்துருப்போம். என்னோடய வாழ்க்கையில் நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், மாடு மேய்ச்சிருக்கிறேன். அதாவது ஆட்டையும் மாட்டையும் நம்ம வீட்டில் இருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது, ஓட்டிகிட்டு போகும்போது, எது மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், ஓட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம்னா, மொத்தம் காஞ்ச தரையில் நம்ம மேய்க்கிறதுக்கு ஓட்டிகிட்டு போக மாட்டோம். எங்கே பச்சையாக இருக்குதோ, எங்கே நல்ல இடமா இருக்குதோ, அது மாதிரி இடத்துக்கு ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிகிட்டு போய் நல்லா மேய விட்டு, அதுக்கப்புறம் தண்ணி காட்டி, அந்த ஆடு மாடு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப அசதியாக வந்து தண்ணி நிறைய குடிச்சிட்டு அந்த ஆட்டையும் மாட்டையும் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதாவது நம்ம தான் அந்த ஆடுகளை பார்க்கணுமே ஒழிய, ஆடு இன்னொரு ஆடை காத்துக்கிறதுக்கு இல்லை. நம்ம தான் அதை நம்ம மொத்தமும் பார்த்துக்கிறணும். அதாவது இங்கே தாவீது இங்கே கர்த்தரை பார்த்து என்னோட மேய்ப்பர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதோட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மேய்ப்பராக இருந்து மேய்ச்சிருக்கிறாரு. தாவீதை மேய்ச்சிருக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூட இருந்து நடத்திருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறாரு, வலிமையை கொடுத்துருக்கிறாரு, பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் எல்லாமா கர்த்தர் தாவீதோட வாழ்க்கையில் இருந்து நடத்தி வந்திருக்கிறாரு. அதனால தான் தாவீது கர்த்தரின் மேய்ப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த விஷயத்தை இயேசு கிறிஸ்து நம்மளோட மேய்ப்பர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோவான் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம், அதில் நம்ம 4வது வசனம், 4வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இது மாதிரி பேசுகிறாரு. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இதில் எப்படிப்பட்ட மேய்ப்பரை இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மளை ஆடாக தேர்ந்தெடுத்து நம்மளை நடத்துகிறாரு, மேய்க்கிறாரு, பாதுகாக்கிறாரு, எல்லா காரியங்களும் செய்கிறவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆடுகளை அவர் வெளியே விட்ட பின்பு நீங்களே நடந்து போங்க, எல்லாத்தையும் நீங்களே சமாளிக்கணும். நரி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் நீங்கள் தான் அதை அதை நீங்கள் தான் பார்த்துக்கிறணும், சமாளிக்கணும், சண்டை போடணும், தப்பிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறவரை இங்கே இல்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஒரு அருமையான ஒரு வசனம், அதாவது ஒரு அருமையான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து நம்மளை அவரோட ஆடுகளாக சேர்த்துக்கிட்டு நம்மளை வெளியே விட்ட பின்பு அவர் கதவை திறக்கிறாரு. நம்ம வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான்ங்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா அவர் முன்னாடி நடந்து போகிறாரு,
அவரை பார்த்து நம்ம நடந்து போகிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் அதுதான் எழுதியிருக்குது. அவரை பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் ஒத்தையடி பாதை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஒத்தையடி பாதை. ஒத்தையடி பாதைன்னா ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பாதையில் நடந்து போக முடியும். வேறு எந்த வண்டியும் அந்த பாதையில் போக முடியாது. அந்த ஒத்தையடி பாதையில் சாயங்கால நேரத்தில் நம்ம போகிறோன்னு வைங்களேன், யாராவது ஒரு ஆள் அந்த பாதையெல்லாம் தெரிஞ்ச ஆள் நடந்து கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த ஒத்தையடி பாதை உங்களுக்கு தெரியாது, என் காலடியை பார்த்து நீ நடங்கன்னு சொல்லுவார். அதை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் காலடியை பார்த்து நீ காலடி வை அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த இருட்டாக இருந்தாலும் சாயங்காலம் இருந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அது மாதிரி என்னை நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் என் காலடியை பார்த்து நடங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வழி நமக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு முன்னாடி நடந்து போகிற ஆளுக்கு அந்த வழி தெரியுது. அதனால தான் ஏன் காலடியை பார்த்து நீ நட அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. அதாவது அது மாதிரி நடந்து போகும்போது அந்த வழியில் என்ன இருக்குங்கிறது நமக்கு முன்னாடி போகிற ஆளுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு 100% பாதுகாப்பு. ஏன்? நமக்கு அந்த வழி தெரியாது. ஆனால் அந்த வழி தெரிஞ்ச ஒரு மனுஷர் நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கும்போது நமக்கு தைரியம் இருக்கும், பயம் இருக்காது. அவரோடவே நம்ம நடந்து போவோம். நடந்து போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஊர் வந்துடும், வீட்டுக்கு போயிடுவோம், ஊருக்கு சேர்ந்துருவோம். அதாவது கர்த்தர் நம்மளை ரட்சித்து பாவத்தை மன்னிச்சு அவரோட கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் மேய்ப்பராக இருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. மேய்ப்பராக இருந்து நமக்கு முன்னால் அவர் நடந்து போகிறார். முன்னால் நடந்து போகிறாரு அப்படின்னு சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில் நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளை தெரிச்சு என்ன வரப்போகுது, ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இது எல்லாமே முழுவதுமாக அறிஞ்சிருக்கிற தேவன் மேய்ப்பராக உங்களையும் என்னையும் நடத்திக்கிட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது பாதுகாப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% பாதுகாப்பு இருக்குது. ஏன் அப்படி சொன்னால், எதுவுமே தெரியாத ஒரு இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்தலை. எல்லாத்தையுமே அறிஞ்ச தேவன் நம்மளை நடத்துகிறார். அப்படிங்கும்போது ஒரு குடும்பமாக, ஒரு மனுஷனாக, ஒரு சபையாக நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோடு நம்ம களி கூறுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம தனியாக கர்த்தரோட நடந்து போகலை. கர்த்தர் நம்ம கூட நடந்து போகிறாரு. அவர் நமக்கு முன்னால் நடந்து போகிறாரு. அருமையான விஷயம் இல்லை? அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவரோடு நடந்து போகும்போது இது தெரிஞ்ச பாதையில் கர்த்தர் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச பாதையில் அவர் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. புதுசாக ஏதோ ஒரு பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. புதுசாக ஏதோ ஒரு பாதையில், கர்த்தரோட பாதையில் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர் கூட நம்ம நடந்து போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்து அவர் மேலே நம்பி இருக்கிறதுனா என்னங்கிறத நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறார். இதில் இந்த இடத்துல நம்ம முடிப்போம். எப்படின்னு சொன்னால், நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. 2வது, நீங்கள் நடந்து போகும்போது நடந்து போகிறதா நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ இருந்து உங்களை நடத்திட்டு போகிறாரு. 3வது, அவர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறாரு. அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவரை மீறி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நடந்து போகிற மேய்ப்பர் எல்லாத்தையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு, எல்லாத்தையும் ஜெயிக்க வல்லவராக இருக்கிறாரு. எதுவுமே உங்களை தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களை தொட்டு சிரமத்தை கொடுக்கறதுக்கோ வேதனை கொடுக்கறதுக்கோ சாத்தியமே இல்லை. ஏன் அப்படி சொன்னால், 100% பாதுகாப்பு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க. அதனால் உங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இருந்து நடத்துகிறாரு. இதை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு நடங்க. அவர் தான் உங்களை மேய்க்கிறாரு, அவர் தான் தண்ணி கொடுக்குறாரு, அவர் தான் சாப்பாடு போடுறாரு, அவர் தான் இளைப்பாறுதலை தர்றாரு, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட குழந்தைகளையும் குடும்பத்தையும்
தன்னோட சொந்த வாழ்க்கையும் எல்லாத்தையும் அவர் தான் நடத்தி நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். ஆமென்.